விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு தடவையும் பயிர் செய்யறப்போ விதைக்கும் உரத்துக்கும் பணம் புரட்ட ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அதை எப்படி அடைக்க போறோம்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். அரசாங்கம் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதுதான் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். வாங்க, இந்த திட்டம் உங்க வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். விவசாயிகளோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன? எதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டம் தேவைப்படுது? வாங்க பார்க்கலாம். பாருங்க, உரம் வாங்கணும், விதை வாங்கணும், வேலைக்கு ஆள் கூலி கொடுக்கணும், இப்படி விவசாயத்துல ஒவ்வொரு செலவுக்கும் பணம் தேவைப்படுது. அந்த நேரத்துல வேற வழியே இல்லாம வெளியில அதிக வட்டிக்கு கடன் வாங்குற நிலைமை தான் இன்னிக்கும் பல விவசாயிகளுக்கு இருக்கு. இது உண்மையிலே கழுத்தை நெரிக்கிற ஒரு பெரிய சுமை இல்லையா? சரி, இந்த மாதிரி ஒரு நிதி சிக்கல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு நேரடி தீர்வு தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். சுருக்கமா சொல்ல KCC. இது உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அப்போ இந்த KCC திட்டத்தை ஏன் ஒரு சூப்பர் தீர்வுன்னு சொல்றோம்? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது விவசாயிகளுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் கார்டு மாதிரி. உரம், பூச்சிக்கொல்லி, ஆள்கூலிக்கு மட்டும் இல்லாம நீங்க மாடு, ஆடு வளர்க்குற செலவுகளுக்கு கூட இந்த கார்டை பயன்படுத்திக்கலாம். எல்லா முக்கிய செலவுகளையும் இது ஒன்னே கவனிச்சுக்கும். இந்த திட்டத்துல எவ்வளவு கடன் கிடைக்கும்னு பாருங்க. உங்க நிலத்தோட மதிப்பை வச்சு அதிகபட்சமா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால கடன் வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய உதவி. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 1,60,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கறதுக்கு நீங்க எந்த பத்திரத்தையோ நகையையோ அடமான வைக்கவே தேவையில்ல. ஆமாங்க, உங்க பயிரை மட்டுமே நம்பி இந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த திட்டத்தோட ஹீரோவே இதுதான்னு சொல்லலாம். வட்டி விகிதம் வெறும் 4% தான். என்னது, 4% தானா? இது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. வாங்க, அடுத்த பகுதியில அது எப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, இப்போ நாம இந்த பகுதியோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த 4% கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம உடைச்சு பார்க்கலாமா? உங்க எல்லாருக்குமே மனசுல இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? சாதாரணமா பேங்குக்கு போனா 9% வட்டி சொல்றாங்களே, அப்புறம் எப்படி இதுல மட்டும் 4% சாத்தியமாகும்னு? அங்கதாங்க இருக்கு அரசாங்கத்தோட ஒரு சூப்பரான சலுகை. இந்த கணக்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். வங்கியோட சாதாரண வட்டி 9%. ஆனா அரசாங்கம் உங்களுக்காக 2% மானியம் கொடுக்குது. அப்போ 9ல 2 போச்சுன்னா உங்க வட்டி உடனே 7% ஆகிடும். இப்பதான் அசலான விஷயமே இருக்கு. நீங்க வாங்கின கடனை கரெக்டா 1 வருஷத்துக்குள்ள திருப்பி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நேர்மைக்கு ஒரு பரிசா அரசாங்கம் இன்னும் ஒரு 3% ஊக்கத்தொகை கொடுக்குது. அப்போ 7ல 3 போச்சுன்னா உங்க இறுதி வட்டி எவ்வளவு? வெறும் 4% தான். சூப்பர் இல்ல? அப்போ இதுல இருந்து நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கடனை சரியான நேரத்துல திருப்பி கட்டுற ஒரு நேர்மையான விவசாயியா இருந்தா இந்த அற்புதமான 4% வட்டி விகிதம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி. ஓகே, இப்போ இந்த திட்டத்துல சேர யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுல யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு பாருங்க. சொந்தமா நிலம் வச்சிருக்கிற விவசாயிகள், குத்தகைக்கு எடுத்த விவசாயம் செய்யறவங்க, அது மட்டும் இல்லாம கால்நடை வளர்ப்பு இல்லனா மீன் வளர்ப்புல ஈடுபடுறவங்க கூட இந்த திட்டத்துல பயன்பெறலாம். ஒரே ஒரு கண்டிஷன், உங்க வயது 18ல இருந்து 75க்குள்ள இருக்கணும். சரி, விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. பூர்த்தி செஞ்ச KCC அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்க நிலத்தோட சிட்டா, அடங்கல், உங்க ஆதார் கார்டு, பான் கார்டு, அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அவ்வளோதாங்க. சரி, தகுதியெல்லாம் இருக்கு, டாக்குமெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்து என்ன? எப்படி விண்ணப்பிக்கிறது? வாங்க, அந்த கடைசி ஸ்டெப்பையும் பார்த்துடலாம். அது ரொம்ப ரொம்ப சுலபம். விண்ணப்பிக்கிற முறை ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு எந்த வங்கியில அக்கவுண்ட் இருக்கோ அந்த வங்கிக்கு நேரா போங்க. அங்க விவசாய கடன் பிரிவுல கிசான் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வேணும்னு கேளுங்க. அத வாங்கி பூர்த்தி செஞ்சு நம்ம முன்னாடி பார்த்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து கொடுத்தா போதும். உங்க வேலை முடிஞ்சது. அப்போ இனிமேல் வட்டி சுமைய நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது வெறும் கடன் இல்லங்க. அது உங்க உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். உங்க விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு திறவுகோல். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்க விவசாய தொழிலை மாற்றியமைக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க, உடனே செயல்படுங்க.